ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி தான். நான் மட்டும் இல்லைங்க, பசங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி என் கூட பிரியாணி ரெடி பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். குக்கரில் என்ன சூடானோடனே ஒவ்வொரு பொருளாக பசங்க தான் கூடவே இருந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் மட்டும் செஞ்ச மாதிரி இல்லாமல் அவங்களும் சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு. அதனால் பிரியாணியில் உள்ள எந்த ஒரு காய்கறியுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. சமையல் மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம செய்கிற வேலைங்களை அப்பப்போ பசங்களுக்கு காட்டணும். அப்படி இல்லைன்னா நாம் செய்யும்போது பசங்களை கூடவே வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வேலை எந்த மாதிரி செய்கிறோம், அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது பசங்களுக்கு நாம் சொல்லாமலே புரியும். ஓவராலாக பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்து கடைசியாக அரிசியும் சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டேன். குக்கர் எப்போ விசில் அடிக்கும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுற வேலையை கூட சின்ன பசங்களுக்கே கொடுத்தாச்சு. ஸோ அவங்க தான் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குட்டீஸோட நீங்களும் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிடுங்க.